அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இறையாண்மையை வலியுறுத்திய போதும், சகோதரத்துவத்தை வலியுறுத்திய போதும், சுதந்திரத்தை வலியுறுத்திய போதும் உடனிருந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தவர்கள் இஸ்லாமியர்கள். அது அன்றைக்கு தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்திய இறையாண்மையை பாதுகாப்பதில் பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் தொடர்ந்து துணிந்து நின்று இந்த இந்திய இறையாண்மையை காப்பவர்கள் இஸ்லாமியர்கள். ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. இந்தியாவை காப்பதிலே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதிலே, இந்திய மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பதிலே, இந்திய மக்களின் சமூக நல்லிணக்கத்தை காப்பதிலே, இந்திய மக்களுடைய பொருளாதாரத்திலே, கல்வியிலே, எல்லா சேவைகளிலும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கி வருகிறார்கள். நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். எந்த சிக்கலான சூழலிலும் இஸ்லாமிய தோழர்கள் எந்த நேரமானாலும் உடன் நின்று, உடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நின்று அவர்களை கரை சேர்ப்பதிலே உறுதியாக நிற்பவர்கள் இஸ்லாமிய தோழர்கள். அதனால்தான் அவர்கள் எல்லோரையும் அழைத்து இந்த சமூக நல்லிணக்க பெருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெறும் நோன்பாக மட்டும் பார்க்காமல் உடலின் அறிவியலையும் அரசியல் அறிவியலையும் ஒன்றாக இணைத்து நம்மிடையே அதை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர் வருகிற காலம் என்பது நமக்கு சவால்கள் நிறைந்த காலம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவில் RSSயும் பிஜேபியும் விரட்டி தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் நிறுவுவதற்கு நாம் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு